ஃபெஞ்சல் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் தற்பொழுது புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் 270 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது நாளை 30ஆம் தேதி காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே புதுச்சேரிக்கு அருகில் பிற்பகல் புயலாக கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக அடுத்து வரும் 3 தினங்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் டெல்டா மாவட்டங்கள் புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. நாளை 30ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், திருவண்ணாமலை, வேலூர், அரியலூர், தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், திருப்பத்தூர், தருமபுரி, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. தரைக்காற்று எச்சரிக்கை பொறுத்தவரையில் இன்று முதல் நாளை வரை வட தமிழக கடலோரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை புயல் கரையை கடக்கின்ற பொழுது சூறாவளி காற்றானது மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுவை பகுதிகளிலும் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்பொழுது 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு 351 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 350 மில்லிமீட்டர். 1% இது இயல்பை ஒட்டியுள்ளது. அடுத்து இந்த பெஞ்சல் புயலின் நிலை குறித்து ஃபோர்காஸ்ட் செஞ்சதில் அப்பப்போ உங்களுக்கு மாற்றங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதை பற்றி சொல்கிறோம். 26 முதல் 27ஆம் தேதி வரை பார்த்தபொழுது முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம், எந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது குறைந்த காற்றழுத்த பகுதி வலுப்பெறக்கூடும் என்றால் வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதிகளில் காற்று குவிதலும், மேல் பகுதியில் விரிவடைதல், நடுப்பகுதியில் காற்று அதுக்கு செல்லக்கூடிய மாய்ச்சர், இது போல் பல ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்துருக்குறோம். நம்ம இப்போ 26 முதல் 27 தேதி வரைக்கும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. 27 முதல் 28ஆம் தேதி குறைந்தது, காற்று கீழ்ப்பகுதியில் குறைந்து தொடங்கியது. 28 முதல் 29 வரையிலான காலகட்டத்தில் இன்று அதன் பிறகு தொடர்ந்து கீழ்ப்பகுதியில் காற்று குவிதல் அதிகரித்துள்ளது. மேலும் வளிமண்டலத்தின் மேல் பகுதியில் காற்று விரிவது தொடர்ந்து நிலை பெற்றிருந்தது. விண்ட் ஷேர் என்று சொல்லக்கூடிய காற்று முறிவானது இந்த பகுதியில் குறைய துவங்கியுள்ள காரணத்தால் 29 நேற்று முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் குறைய துவங்கியுள்ளது. மேலும் இந்த பெஞ்சல் புயலானது ஆரம்ப காலகட்டத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலிலிருந்து இலங்கையை நோக்கி செல்கின்ற பொழுது, அது சென்ற பொழுது அதனுடைய வேகம் குறைவாக குறைந்து இலங்கை அருகில் பெரும்பளவு நிறை கொண்டிருந்த பொழுது அதிலிருந்து பெருமளவு மழை பெய்திருந்தது. அதனுடைய இருக்கக்கூடிய சக்தி குறைந்திருந்தது. அதனுடைய மாய்ச்சர் கம்மியாக இருந்தது. அது நம்ம பார்த்து நேற்று பிறகு அதனுடைய வேகம் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியிருக்கு. இப்போ 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துட்டு இருக்கு. இந்த வேகம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்ல ஆரம்பித்த பிறகு அதனுள் காற்று கீழே குவிவதும் அதிகரித்தது. மாய்ச்சர் இன்கர்ஷன் நடந்ததுக்கு இதன் காரணமாக மீண்டும் புயலாக வலுப்பெறுவதற்கு வாய்ப்பு இருந்ததுனால நாம் அதை சொல்லியிருந்திருக்கிறோம். இதுதான். ஓகே.
ஃப்ளட்டிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இதில் நம்ம சொல்லியிருக்க கனமழை, மிக கனமழை, அந்த இதுக்கான இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். அது ரிவரிங் இதோடைய இது பொறுத்து இருக்கு, அந்த இதோடைய இது பொறுத்து இருக்கு. நம்மளுடைய இதில் வந்து கனமழைக்கும் அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். கடலோர மாவட்டங்களுக்கு காற்றுடைய இம்பேக்டும் இருக்கும், அந்த மழையோட இம்பேக்ட் இருக்கும். அது நம்ம நாளைக்கு சொல்லிக்கிற போது நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த புயல் கரையை கடக்கின்ற பொழுது காற்றோட வேகம் 70, 80, 90 கிலோமீட்டர் வேகத்தில் வரைக்கும் போக வரைக்கும் அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தால் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம நேற்றிலிருந்து இன்று வரையில் அந்த மாற்றங்கள் நிகழ்ந்து தொழில் இருந்திருக்குது. ஏன்னா இந்த சமீபத்தில் உருவானதில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய வலுவை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் இது ஒரு வித்தியாசமான சிஸ்டம் தான். ஏன்னா இதனுடைய மாற்றங்கள் எந்த கணினி மாதிரிகளை பொறுத்தவரையில் கணினி மாதிரிகள் ஒவ்வொன்றுக்கும் இடையிலும் வேறுபாடு இருந்தது. ஒரு கணினி மாதிரியுடைய ஒரு நேரத்திலிருந்து மற்ற நேரத்திற்கான அதனுடைய இதுலேயும் அவுட்புட்லேயும் வேறுபாடு இருந்தது. இதெல்லாம் களத்தில் வைக்கும் பொழுது வேணும் அதில் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும் பொழுது அது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அதனால தான் மாற்றங்கள் இருந்தது. அதை தொடர்ந்து கண்காணித்து இப்பொழுது சொல்லிடுவோம். ஓகே, கிளவுட் பஸ்ட் என்பது ஒரு மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டருக்கு மேலே வந்தால் அதிகமான மழை வருகிறது. இந்த அதிகமான மழை பரவலாக வரப்போகுதா, ஒரு மணி நேரத்துக்குள்ளே வரப்போகுதாங்கிறதெல்லாம் வெரி டிஃபிகல்ட் சொல்கிறக்கூடிய சிஸ்டம் வந்து ஹைலி டைனமிக். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சிஸ்டம் வந்து மெதுவாக நகரக்கூடிய இதை பார்க்கிறோம், அதனுடைய வலுவில் மாற்றங்களை ஏற்படுவதை பார்க்கிறோம். இதெல்லாம் தொடர்ந்து இருக்கக்கூடியதுனால தொடர்ந்து கண்காணித்து சொல்லியிருக்கோம். காற்றுடைய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு, மழையோட எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கண்காணித்து அவ்வப்பொழுது தகவல்கள் தெரிவிக்கப்படும்.